நீயே யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஜமுனா இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் மூவி. நான் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் எங்கள் அப்பாவை நான் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்து நான் மகன் திரைப்படத்தில் கொடுத்த ஜேபி சாரை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். தென் துஷ்யந்த் ஈஷன் திரைப்படத்தில் குட்டி பையனாக பார்த்தேன். வாங்க துஷ்யந்த். ஸோ அப்பா பையனாகவே நடிச்சிருக்காங்க. நான் மகனில் டயத்தில் ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார். செகண்ட் மூவி ஐ திங்க். இப்போ வந்து துஷ்யந்த் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜேபி சார் வந்து அவர் பையன் மேலே எப்படி அஃபெக்ஷன் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா. ஒரு அப்பாவா தன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கணுன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு அமையும். 100% அமையும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜேபி சார் எனக்கு நிறையா எப்போ கூப்பிட்டாலும் யோசிக்காமல் பேமெண்ட் கேட்க மாட்டார். எப்போ டேட்டு சொல்லுங்கள் வர்றேன் பாரு. அவருக்கு நான் ஒரு நன்றி கடனாக இந்த படத்தில் நான் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் துஷ்யந்துக்கு தெரியாது, இன்னும் 5 நாள் தானே நடித்தோம், அப்படி பில்டப் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. படம் அப்படி தான் இருக்கும். என் படம் அப்படி தான் இருக்கும். 5 நாள் நடித்தாலும் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ரீச் ஆவீங்க சார். 2K லவ் ஸ்டோரி படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். 2K லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதஷ்டம் மட்டும் இருக்கும். சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு தாடி மோடு இருந்தாக்கா அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாமான்னு தான் யோசிப்பாங்க. அது இருந்துட்டு போட்டுமே சார்னா இல்லை எடுத்துருங்க அப்படிம்பார். இவர் சொன்னால் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட போய் பதில் சொல்கிறதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் சொல்லிட்டா செஞ்சிருவோன்ட்டு எடுத்துருவேன். இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணார். ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாதுன்னாரு. அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது. ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும், எங்கே வரணும். ஏன்னா நான் மகனில் அதில் அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்னை எங்கெல்லாமே கூப்பிட்டு போச்சு. இன்ஃபேக்ட் என்னை தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போகிறதுக்கு நான் மகனெல்லாம் அங்கே சூப்பர் ஹிட். நான் பேர் சிவான்னு நாங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எனக்கு தெரியாது. நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போகிற இடத்துலலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல, அதுக்குள்ளே செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில் மாலில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னென்னாக்கா அந்த நான் பேர் சிவான்னு அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதனாலன்ட்டு. ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும். ஒரு தடவை அங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்னென்னே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேடு பேக்காக எங்கேயாவது இருப்போம். இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது. இதோ நம்ம ஆந்தனி சார் சொன்ன மாதிரி 6 மணி 6:30 மணி. ஆனால் எனக்கு பழகிடுச்சு அது. இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில். ஒரு சீனை முடித்த திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உட்காடுறது. அந்த ஒரு கல்ச்சர் அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர். நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார். அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும், நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருக்காது. சீன்லேருந்து தான் வேணால் எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறது. 8 ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா சார் உங்களுக்கு முடிச்சு நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே. என்னடா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு போனோன்னா யூ வென்ட் ஃபார் ஷூட்டிங் போய் யூ கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார் நீங்கள் போங்கன்ட்டு. இன்னொன்று ஈ சார் இட் இஸ் ஓவர் ஃபார் மீ, யூ ஷுட் வீட் அண்ட் தேர் அண்ட் கம். நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையாம்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சார் கூட நடக்கும். முடிச்சு சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றவார். ஸோ 2K ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ் எல்லாம் காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கே சார் லொக்கேஷன்? கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க. ஜெயவீர் இஸ் காட் a real photogenic face. இங்கே கூலிங் கிளாஸ் போடல. ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் சொல்லிட்டு இருப்பேன், கூலிங் கிளாஸ் போட்டுருப்பீங்க, போட்டு நல்லா இருக்கு அப்படிமே. ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு, பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ காஸ்டியூமரே சொல்லணும். ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னா அந்த பட்டு சட்டையை கொடுத்துருவாங்க. அதை விட ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது. அது சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தை. அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது, எப்படா விழுவும், இந்த பயம்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல்
சார் செலக்ட் பண்ணது தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன். அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம். ஸோ இருக்கு சார். ஓகே சார். துஷ்யந்த், 2K கிட்ஸ் சார், இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ப்ரீஸி ஃபில்மாக இருக்கும். கார்டனில் நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்தில். ஆக்சுவலாக எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தான் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது. எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில. அப்போ தான் கண்ணாடி கொடுத்தாங்க. அவர் சொல்கிற மாதிரி பாலாசரவணன் சார் வந்தார், இப்படி போயிட்டேன், அவர் இப்படி போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ ஜக்வீர் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ ப்ரொடியூசர் விக்னேஷ் பிரதர். தேங்க்யூ கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் அவ்வளோ அழகா. தேங்க்யூ எவ்ரிபடி. சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் ஏன் உங்கள் பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலை? பையன் போராடிட்டு இருக்கான் 10 வருஷமா ஹீரோ ஆகிறதுக்கு. கரெக்ட் சார். கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு. சார் அவன் அந்த தொந்தரவு எனக்கு கொடுக்கவே இல்லை சார். ரொம்ப நிம்மதி சார். என்னை வச்சு படம் எடு அப்படின்னா ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே ஒரு நல்ல பையன் உண்மையிலே அந்த தொந்தரவு கொடுக்கல. தானா தேடி போற அப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க சொல்லும் போது நீங்க அனுப்பிச்சு விடுங்க பையனாரு. சார் சந்தோஷமா அனுப்பிச்சு விடுறேன், நல்ல ஸ்கூலுக்கு வரான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன். அது மாதிரி அங்கங்க ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு 10 இடத்துல தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும், அந்த ஃபீலும் வரும். உண்மையிலே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விடாமல் இருக்கிறது இவனுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ். ஆனால் தெரியும் அவனுக்கு நான் எப்படியும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார். சுத்தரவே இல்லை. சூப்பர் சார். அப்படியே ஸ்டேஜில் இருங்க. பொக்கே கொடுங்க. யார் கொடுக்கணும் சார்? பொக்கே என்பது பெண்களுக்கு மட்டுமே. கரெக்ட். ஸோ இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்க லத்திகா பாலமுருகன் மேடைக்கு வாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க. அந்த சாங்கில் பார்த்தேன், கேட்டுருந்தேன் துஷிகிட்ட யார் இவங்க அப்படின்ட்டு. வாங்க. ஸோ வெரி நைஸ். உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுங்கப்பா. பொக்கே வாங்க இல்லையா? சரி பரவாயில்ல, கை கொடுத்துக்கிறேன் நான். அப்புறம் காயத்ரி கதாபாத்திரத்தில் நடித்த இன்னொரு ஹீரோயின் எங்க ஹரிதா. வெளியே போயிட்டாங்களா? சரி, ஓகே. ஹரிதா மேடை கூப்பிடுங்க. என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் சோபி மாஸ்டர், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இந்த படம் பெரிய வெற்றி அடைய போகிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இமான் பிரதர், சோபி மாஸ்டர். ஸோ 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் மூலமாக நான் அறிமுகப்படுத்தணுன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற கார்த்திக் நேதா லிரிக் ரைட்டர் அவர்களை மேடை கலைக்கிறேன். வெல்கம் பிரதர். என்னுடைய கேமராமேன் வேட்டையன், தக் லைஃப், ஜிகிர்தண்டா, இதெல்லாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், போஸ்டருக்காக. ஸோ ஆட் ஃபில்ம் மேக்கர். இந்த படத்தை ஒரு ஆடு மாதிரி ஷூட் பண்ணி என்னுடைய டோன் நான் பண்ணக்கூடிய படங்கள்லேருந்து ஜீவா திரைப்படம் எப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு, அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக கொடுத்த ஆனந்துக்கு வந்து நன்றி. என்னுடைய எடிட்டர் தியாகு. ஓகே ஃபைன். இந்த மேடையில் ராமராஜன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ஹீரோவை லான்ச் பண்ணுறதுக்கு அவர் வந்து வர சம்மதிச்சதுக்கு. சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார். ராமராஜன் சார், ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வாங்க. ஆமாம், ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஃபோட்டோ. ஒரே நிமிஷம். கலைச்செல்வி மாமா வாங்க. 5 படம் ராமராஜன் சாரை வச்சு தயாரித்த என்னுடைய மாமா. ஸோ தயாரிப்பாளர். ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்தலாம். நம்ம டீம் அப்படியே எல்லாரும் முன்னாடி வாங்க. மாஸ்டர் வாங்க. எடுத்தாச்சு அவ்வளோதான். மாஸ்டர் அப்படியே வாங்க. மாஸ்டர் தியாகு வாடா, லேட்டாக வந்துட்டியா? பரவாயில்லவா? எல்லாரும் வாங்க. சார் ஜீப் சார் வாங்க. சார் முன்னாடி வாங்க சார். ப்ளீஸ் கம். லத்தியா கம் ஃபார்வர்ட். துஷ்யந்த் வாங்க. டே வாங்கடா, பாய்ஸ்லாம் வாங்கடா. டே ஆண்டனி வாங்க. நம்ம உட்காந்தா தான் மற்றவங்க உட்காருவாங்க. உட்காரு. டக்குன்னு உட்கார். ரெடி. கார்த்திக் நேத்தா நைஸா எஸ்கேப் ஆகாதீங்க. நில்லுங்க. ரெடி.
Ready, 1, 2, 3. 2K love story. Ready, yes. Hey! வீடியோ கிடைச்சா? டைம் இல்லை. கார்த்திக் நேதா பிரதர் டைம் இல்லாதனால மன்னிச்சிங்க. சோபி மாஸ்டர், லவி மாஸ்டர். ஓகே, ஸோ ஆமாம் அதான் மீனாட்சி மேடம், அப்புறம் ராமராஜன் சார். இல்லை நீ ஃபர்ஸ்ட் பேசுப்பா. லேட் ஆகுது, நான் ஒரு டக்குன்னு ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் மீடியா ஒரு 5 செகண்ட், ஒரு ஓகே லெஸ் தென் 5 minutes. ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லேட் ஆயிடுச்சு, ஸோ சாரி. முதல்ல சாரோட 3வது படம். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து 2வது வீடு மாதிரி. என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மம்மா வந்து எப்பவுமே என் கூட வருவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டில் நம்பி விட்டது வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம். அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்கு. 6 மணிக்கு கூப்பிடுவாரு, 6 மணிக்கு கூப்பிடுவாருன்னு. சார்க்காக நான் பேசுகிறேன். 6 மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சிடுவாரு. அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு. எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஓகே சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டை ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க. 6 o'clockனா 5:45க்குலாம் பேக்கப் ஆகிடும் டெய்லி. அண்ட் 35 days வந்து ஒரே ஸ்கெட்யூலில் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி. ஆனால் சாரோட செட்டில் வந்து கஷ்டமாவே இல்லை. அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார். லைக் நான் 3 படம் பண்ணியிருக்கேன், என்னோட டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லலை, ஜென்யூனாவே. அண்ட் ஜெக்வீர் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜேபி சார் உங்க கூட நடிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷோபி மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபிலிம். இந்த அப்பா அப்படிங்கிற மூஞ்சி அழகா காமிச்ச கேமராமேனை பத்தி பேசுனியா நீ? இல்ல சார், எனக்கு டைம் கொடுக்கலதுனால இல்ல, நீ கேமராமேனை பத்தி தானே நீ பேசணும். இல்ல அப்பா நான் புரியல சார். அது ஆடியன்ஸ் புரியும். ஹலோ சார், மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கா சார்? சரி ஓகே. ஆனந்த் பிரதர் ஆல்ரெடி நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஆனந்த் பிரதரோட. அண்ட் ரொம்ப அழகா லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆக்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். சாரி, மன்னிச்சுக்கோங்க, டக்குன்னு பேசிட்டு இருந்தாதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்க விழா நாயகனை அறிமுகப்படுத்த போற மக்கள் நாயகன் ராமராஜன் சார் சில வார்த்தைகள். சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகைகளுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்வீர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும், இன்னும் சொல்ல போன இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்காரர் வந்து விழா நாயகன் அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன். இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேசக்கு முன்னால் இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம், ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு, 2K ஸ்டோலோஸ் அண்ணே நல்ல இந்த படத்துக்கு வந்திருக்காரு ராமராஜ், என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்பாப் இருக்கும். ஏன்னா எதுவுமே வரைக்கும் இந்த படத்துக்கு ப்ரெஸ் பண்ண போனது கிடையாது. அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா, அன்புக்குரிய டைரக்டர் சுஷீந்திரன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் பேர் சுஷீந்திரன். அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை. அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. நான் கலைச்செல்வன் கூப்பிட்டு உடனே எனக்கு வந்துருக்கேன்னா, நான் முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்செல்வன் அவர்களும் ஒரு ஃபைனான்சியர், அவர் இந்த படத்தை எடுத்தவர், அவருடைய 38 நண்பர், அவருடைய அழைப்பின் பேரில் தான் இந்த படத்தில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். சுஷீந்திரன் சார் ஏற்கனவே நான் அந்த மாறி ராஜானே சொல்லி பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர்.
இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் முன்முழுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து 2K கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம்ல அந்த காலம்ல இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னா லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்குற வார்த்தையை சொல்கிறாங்க 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்க ஒரு ஆர்வம் வரும். 2 பாட்டு போட்டு காமிச்சாங்க. அது இன்னைக்கு ட்ரெண்டில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைமான் சார் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சுஜன் சார் லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும், இன்ட்ரோலு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் நீட்டிடுவீங்க. சொல்லுங்க இதுதான் அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் சொன்னால் டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க. அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு. ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம். ரிவெஞ்ச் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரியஸ் சப்ஜெக்ட், இந்த லவ் ஸ்டோரி என்றைக்கு ஃபெயிலியர் ஆகாது. அது புதுமுகமாக ஆக்கியிருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை அடித்தா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு, பிஎன்சி அருமையாக போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்னைக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அந்த படம் ஓட போது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க. ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள், அவங்க வந்து படம் பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியனை நான் மனதார பாராட்டுகின்றேன். இதுபோல பல தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும். நல்ல படத்தை நல்ல டயட்டை வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும், ஓடாமல் இல்லை. சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னைக்கு தான் பொழுதுபோக்குக்கும் சினிமா தான். அந்த சினிமா வந்து பொழுதுபோக்காக இருக்கணும். லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சுஜித் சார். அவர் படம் இந்த படம் 2K லவ் ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். நல்லா தான் எழுத போய் இருந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போங்க. ஏன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர்கள் தான். அதனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும். ஜெயபிரகாஷ் எல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நினச்சிக்க என்ன சேக முடியும். அது வினோதினிமா கூட சாமானியம் படம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க, மாறணும் தெரியும் அறிஞ்சில்லை. 2K லைஃப் ஸ்டைல் அதுவும் தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலி. அந்த படத்தில் அவங்க வினோதினி சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிற பார்த்தா அவங்க பார்த்தா வேலைக்கு வந்தாங்க. ஆளு தெரியல, மாறிட்டாங்க. என்ன முடியலை பிரிச்சு படம் தெரியல. ஆமாம். ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படம் நான் பார்த்துருக்கேன். ஒரு மைனூட்டாக இருக்குது. என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு வருவான கேரக்டர் வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை. அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கணும். மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகன் தான் இப்படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷிதான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் 100 ரூபா போட்டால் 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும், 20 ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரமாதமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா எனக்கு எடுத்தால் போன வச்சு இல்லாமல் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 days மேக்ஸிமம் அவ்வளோதான். நான் பண்ணிட்டேன் கணக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்தியா ஃபிலிம் டக்குன்னு முடிப்பாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பூரா கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 30 daysக்குள்ளே அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு 2K லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர், அருமைக்குரிய டைரக்டர் சுஷிதன் சாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும், தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வருத்தப்படாங்க. நிச்சயமாக நல்லா இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு கொஸ்டின்.
கரகாட்டக்காரனோட லவ்வுக்கும் 2K லவ்வுக்கும் தொகுத்து வழங்கிய கவிதா மேடம் சைலண்ட் தான் சொல்லியிருப்பேன் போயிட்டாங்க அவங்க. கவிதா மேடமா அதாவது கரகாட்டக்காரன் லவ்வுக்கும் 2K லவ்வுக்கும் என்ன வெயிட் வித்தியாசம் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க கரகம் கரகம் இல்லை அவ்வளோதான். இல்லைங்க அவங்க பதட்டமா இருக்காரு சதீஷ். வாங்க வாங்க சார் வாங்க சார் ஹீரோ லான்ச் பண்ணிடுவோம். ஹீரோ லான்ச் இந்த பண்ணிடுவோம். காலம் 2K 2.5K 2K 1.25 எதுவா இருந்தாலும் சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே சினிமா மாறாது. அது சினிமா மானுஷியா சொல்றான், சினிமா தான் அது. அதனால எல்லாம் கரெக்ட். சும்மா ஸ்டைலிஷ் அப்போ வந்தது. அந்த காலத்திலேயே எல்லா படம், புராண படம் வந்தது, காமெடி படம் வந்தது, ஜேம்ஸ் படம் வந்தது, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு. எல்லாமே இல்லாம இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க. அதனால எந்த படம்ன்றது இல்லை. சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமாவில் எப்படி ஒரு ஓப்பனிங், டைட்டில், பாட்டு, காமெடி, ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோடு, ஒரு நல்ல கிளைமாக்ஸ் படத்தை முடிச்சா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கை எழுதும் போது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கு. போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும். வரணும், படம் ஓடணும், மக்கள் நல்லா பார்ப்பாங்க. மாட்டு கருத்துல நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹீரோ வந்து கை கொடுத்துருங்க.